வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மஞ்சுன்ற ஒரு 17 வயசு பொண்ணு இருக்கா. அவ மர்மமான முறையில கொலை செய்யப்படுறா. அவ கொலைக்கு யாரு காரணம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மஞ்சுவை பொறுத்த வரைக்கும் 3 வீட்டுல வேலை பாப்பா. அந்த வீட்டுல இருக்க யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க யோசிக்கிறாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற கதை தான் இந்த கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போறத முன்கூட்டியே காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சில விஷயங்களை மாத்தி மாத்தி நமக்கு காட்டுறாங்க. மஞ்சுன்ற ஒரு பொண்ணு காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. அந்த காருக்குள்ள ஒரு நபர் வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. மஞ்சு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அதை மீறி அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, மஞ்சு கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அப்படியே வேற ஒரு சீனை காட்டுறாங்க. இதே மஞ்சுவை ஒரு நபர் பயங்கரமா அட்டாக் பண்றாரு. இவளுமே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அந்த நபர் இருக்காருல, கத்தியால குத்தி இவளோட கத்தியை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவளோட பாடியை ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்றாரு. ஒரு ஆத்து கிட்ட தான் மஞ்சுவோட பாடி கிடைச்சிருக்கும். ஆளுங்களும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி நடக்க போற விஷயம் இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மஞ்சு ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த வீட்டுல எட்டு லேடியோட பேரு அஞ்சலி அப்படின்றது. ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டியான்ற மாதிரி அஞ்சலியும் இவளை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் தனியா இந்த வீட்டுல இல்ல, தம்பி சந்தோஷ்ன்றவர் கூட தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த வீட்டுல இருக்காங்க போல. இப்ப அஞ்சலி பீரோல இருந்து காசு எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி காசு எடுத்துட்டு இருக்கிறத இந்த பொண்ணு கவனிச்சிட்டு இருக்கா. இந்த விஷயத்த அஞ்சலியுமே பாத்துடுறாங்க. இங்க எதுக்காக பாத்துட்டு இருக்க, அங்க பார்த்து வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இந்த பொண்ணுமே அமைதியா வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஆக்சிஜன் சிலிண்டர் சப்போர்ட்டோட ஒரு பையன் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த பையனோட அம்மா காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் போன் கால் வருது. அட்டன் பண்ணா எதிர மஞ்சு தான் பேசுறாங்க. ஆக்சுவலா அம்மா தான் முதல்ல வீட்டு வேலை எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஆனா இப்ப பொண்ணை பார்க்க வச்சிருக்காங்க. ஏன்னா பையனை கூட இருந்து பாத்துக்கணும். அதனால தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனோட மெடிக்கல் செலவுக்கு நிறைய காசு தேவைப்படுது. அதனால தான் மஞ்சு இருக்காங்கல்ல, 2-3 வீட்டுல வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், சீக்கிரமா காசு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் மஞ்சு சொல்றா. இப்ப தம்பியும் கொஞ்ச நேரம் மஞ்சு கிட்ட பேசுறான். இவங்க வேலைக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுல, நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்க புதுசா ஒரு பில்டிங் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி இருக்காரு. செக்யூரிட்டி இவங்க கிட்ட சிரிச்சலாம் பேசுறாரு. இங்க மொத்தமா 2 வீடு இருக்கு. 2 வீட்லயும் மஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வராங்க. இங்க இருக்க லேடியோட பேரு சாந்தி அப்படின்றது. இதுதான் வர டைமான்ற மாதிரி மஞ்சுவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. மஞ்சுவும் மன்னிப்பெல்லாம் கேக்குறா. இப்ப வேகமா உள்ள வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த லேடி மட்டும் திட்டுறதை நிறுத்த மாட்டாங்க. இவளை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லேடியோட ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வராரு. அவர் பேரு ரமேஷ் அப்படின்றது. காலையிலேயே எதுக்காக சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட பேசுறாரு. அதே சமயம் வேலை பார்த்துட்டு இருக்க இந்த மஞ்சுவை குறுகுறுன்னு பாக்குறாரு. அதாவது தப்பான இன்டென்ஷனோட பாக்குற மாதிரி தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கு டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருப்பா. அவ பேரு பிங்கு அப்படின்றது. அவ ரொம்ப ஜாலி டைப் போல. இப்ப மஞ்சு கிட்ட ஜாலியா பேசுறா. இந்த சாக்லேட் உனக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் தரா. இப்ப மஞ்சுவும் சந்தோஷமா அந்த சாக்லேட் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்ப மஞ்சு பக்கத்துல இருக்க இன்னொரு வீட்டுக்கு வராங்க. இந்த 2 வீட்டை சேர்ந்தவங்களும் பிசினஸ் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. அதனால தான் பக்கத்துல வீடெல்லாம் வச்சிருக்காங்க போல. இந்த வீட்டுல இருக்க லேடியோட பேரு மாலினி அப்படின்றது. மாலினி இருக்காங்கல்ல, ரொம்ப அன்பா தான் பேசுறாங்க. நீ சாப்பிட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டாங்க. இல்ல நான் சாப்பிட்டேன்ற மாதிரி மஞ்சு சொல்றா. பரவாயில்ல, இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி தராங்க. இவ சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் மாலினி பொண்ணு இந்த இடத்துக்கு வரா. இவ பேரு நிஷா அப்படின்றது. நிஷாவும் ரொம்ப ஜாலியா தான் பேசுறா. ஏன்னா நிஷா வந்தோடனே இவங்க எந்திரிச்சு நிக்கிறாங்க. எதுக்காக நீ எந்திரிக்கிற, உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் நிஷா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நிஷாவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரோட பேரு குரு அப்படின்றது. இவருமே ரொம்ப நல்ல டைப் மாதிரி தான் தெரியுறாரு. நீ உட்காந்து சாப்பிடுமா அப்படின்ற மாதிரிலாம் மஞ்சு கிட்ட சொல்றாரு. இந்த ஃபேமிலியை தான் மஞ்சுக்கு பிடிக்கும் போல. ஏன்னா 3 பேருமே நல்ல டைப்பா இருப்பாங்க. மதியான டைம் மஞ்சு இருக்கா பாத்தீங்களா, குழம்பு எடுத்து ஊத்தலான்னு பாக்குறா. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு சாந்தி வந்துடுறாங்க. என்ன புது குழம்பு எடுத்து ஊத்திட்டு இருக்க, இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு வேணா இந்த குழம்பு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு குழம்பு எடுத்து தராங்க. ஆனா அந்த குழம்பு 3 நாளைக்கு முன்னாடி வச்சதா இருக்கும். இதுல என்ன இருக்கு, சாப்பிடுன்ற மாதிரிலாம் அந்த லேடி தராங்க. வேற வழி இல்லாம மஞ்சு இருக்காங்கல்ல, அதை சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஃப்ரீ டைம் வெளியே இருக்க செக்யூரிட்டி கிட்ட இவங்க பேசுவாங்க போல. அந்த லேடி இந்த மாதிரி பழைய சாப்பாடுலாம் தராங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ எதுக்காக சாப்பிடுற, சாப்பிடாது அப்படின்ற மாதிரிலாம் செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. இவங்க ஃபீலிங்கா பேசுறதுனால மேல கையை வச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சாந்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வெளியே என்ன பேச்சு, வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணுமே பயந்த மாதிரி சாந்திக்கு பக்கத்துல வந்துடுறா. நான் உன்னை பழைய சோறுலாம் சாப்பிட வைக்கிறத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா, நான் அதை பத்தி எல்லாம் பேசலன்ற மாதிரி மஞ்சு சொல்றா. நீ அதை பத்தி சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரிலாம் சாந்தி சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பையன் மறைச்சு பேசுறான். இவன் பேரு பிரேம் அப்படின்றது. இவனோட அக்கா வீட்டு வேலை எல்லாம் பாக்குறவங்களா இருப்பாங்க. அஞ்சலி கிட்ட
இவனோட அக்கா தான் வேலை எல்லாம் பார்த்திருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு அந்த வேலையை எடுத்துக்கிறா. அதனால இந்த பொண்ணு மேல பயங்கரமா கோவப்படுறான். இந்த பொண்ணை தப்பாலாம் டச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து இந்த வழியா குரு வந்துடுறாரு. ரெண்டாவது வீட்டுல ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் குருவா இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி துரத்துறாரு. இவனுமே பயந்து இங்க இருந்து ஓடுறான். உன்னை விட மாட்டேன், கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இங்க இருந்து ஓடுறான். ஒன்னே இல்லன்ற மாதிரி குரு சமாதானம் சொல்றாரு. வா வீட்டுக்குன்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கூட சாந்தி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணை திட்டுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன அப்படி நடந்துருச்சு, அதான் எதுவுமே நடக்கல, இதுக்கு எதுக்காக அழுதுட்டு உக்காந்துட்டு இருக்க, போய் மத்த வேலையெல்லாம் பாருன்ற மாதிரி திட்டுறாங்க. இப்ப மஞ்சுவும் சோகமா எந்திரிச்சு போய் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கூட இந்த ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மஞ்சுவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு தப்பான இன்டென்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மஞ்சுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி இருப்பாங்க. அந்த இடத்துல தான் மஞ்சு படுத்துட்டு இருக்கா. இப்ப அம்மாக்கு கால் பண்ணி பேசுறா. சொல்ல போனா அம்மா தான் இந்த ரெண்டு வீட்லயும் வேலை பார்த்திருப்பாங்க. இப்பதான் மஞ்சு இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த சாந்தி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்றா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, எப்படியாவது ட்ரீட்மெண்ட் மட்டும் முடியட்டோன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. பொண்ணுமே ஏத்துக்கிறா. மஞ்சு அஞ்சலி வீட்டுல தான் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறான்னு நமக்கு தெரியுது. இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அஞ்சலி கோவமா வராங்க. பீரோல 5000 ரூபாய் மிஸ் ஆகுது, நீ தானே எடுத்தன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் எதுக்காக எடுக்க போறேன், நான்லாம் எடுக்கலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. போய் சொல்லாத, காசை தான்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சந்தோஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவெல்லாம் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லக்கா, விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அஞ்சலி இருக்காங்கல்ல, கண்டிப்பா இவ தாண்டா எடுத்திருப்பா, இவ பர்ஸை செக் பண்ணா தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேகமா பர்ஸை செக் பண்றாங்க. பார்த்தா அதுலதான் 5000 ரூபாய் இருக்கு. நீ தானே எடுத்தன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் எப்படி பர்ஸ்ல வந்ததுன்னே எனக்கு தெரியல, நான்லாம் எடுக்கலன்ற மாதிரி இந்த பொண்ணு கிஞ்சிரா. இவங்க போலீஸ் கிட்ட போறன்ற மாதிரிலாம் பயம்புத்துறாங்க. ப்ளீஸ் போகாதீங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேக்குறா. அக்கா இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணா போலீஸ் கிட்ட சொல்லிடலாம், வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷம் சொல்றாரு. அஞ்சலியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதான் உனக்கான கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரமேஷோட பொண்ணா பிங்குன்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, இவ சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பிங்கு பாக்குறாங்க. நான் வெளியே போறேன், என் கூட வான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவளுமே இவங்க கூட கிளம்புறா. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்க அந்த பொண்ணுமே வந்துடுறாங்க. அதாவது ரெண்டு வீட்டுல இருக்க பொண்ணுங்களுமே இந்த பொண்ணை கூட்டு போறாங்க. ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, பக்கத்துல எங்களோட ஃப்ரெண்ட பார்க்க போறோம், நீ இங்கே வெயிட் பண்ணு, வந்துடுறோன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவளுமே ஏத்துக்கிறா. இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. சட்டுன்னு உள்ள ஒரு நபர் வராரு. இந்த பொண்ணு கிட்ட தப்பாலாம் நந்துக்க ஆரம்பிக்கிறாரு. மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத காட்டாமே நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இவ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சாந்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இப்ப அஞ்சலி வீட்டுக்கு கிளம்பணும்ல, கிளம்பலையான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இதுக்கப்புறம் இந்த ரெண்டு வீட்டுல மட்டும் தான் வேலை பார்க்க போறேன், அஞ்சலி வீட்டுல வேலையை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப காசுக்கு என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் சாந்தி கேக்குறாங்க. நான் சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இப்ப சில வாரங்கள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு வாந்தி வருது, பயங்கரமா வாந்தி எடுக்கிறா. இத பாக்குற சாந்திக்கு டவுட் வருது, யாராலேயே இவ பிரெக்னண்டா இருக்கா போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உன் பிரெக்னன்சிக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. ரமேஷும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல வந்து கேக்குறாரு. இவ யாராலேயோ பிரெக்னண்டா இருக்கா, எனக்கு என்னமோ அந்த வாட்ச்மேன் மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது, கிளம்புன்ற மாதிரி பேக் எல்லாம் தூக்கி வெளியே போடுறாங்க. இந்த பொண்ணு எவ்வளவோ பேச ட்ரை பண்றா, ஆனா அவங்க கேட்காம கதவை சாத்திடுறாங்க. இந்த பொண்ணு சோகமா கிளம்பி போறா. இந்த நாள் நைட்டு தான் மஞ்சு யாராலையோ கொல்லப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஆணால கொல்லப்படுறது தெரியுது, ஆனா அது யாருன்றது தெளிவா நமக்கு தெரியல. பாடி அவன் டிஸ்போஸ் பண்ணிடுறான் போல. அந்த பாடி சில ஆட்களுக்கு கிடைக்குது. அவங்களுமே போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. இந்த பொண்ணு யாரு என்னன்றத முதல்ல டீடைலா விசாரிங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப ஆளுங்க தகவல்லாம் சேகரிச்சிடுறாங்க. இந்த பொண்ணோட பேர் மஞ்சு சார், பேரண்ட்ஸ்க்கு தகவலை கொடுத்தாச்சு. மொத்தமா 3 வீட்டுல வேலை பார்த்திருக்கா. அதுல ஒரு வீட்டுல இருந்து இவளை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. ஏன் எதுக்குன்றது தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி அந்த ரெண்டு பேரை முதல்ல வர வைங்க, பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துடுறாங்க. அதனால இந்த இடத்துக்கு அஞ்சலியும் சந்தோஷம் வந்துடுறாங்க. எதுக்காக வேலையை விட்டு தூக்குனீங்க, அவ வேற இறந்து போயிருக்கா, இதுல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கான்ற மாதிரிலாம் கேட்கறது. இவங்களுமே காரணத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த பொண்ணு 5000 ரூபாய் திருடி மாட்டினா பாத்தீங்களா, அதை பத்தி இவங்க சொல்றாங்க. அப்பயே போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பேன், ஆனா போனா போதுன்னு விட்டுட்டேன். ஆனா இன்னொன்னு வாட்டி 10,000 ரூபாய் திருடி கையும் களவுமா மாட்டிக்கிட்டா, அதனால தான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அஞ்சலி சொல்றாங்க. சரி அந்த பொண்ணு இதை தாண்டி 2 வீட்டுல வேலை பாக்குறாள், அந்த வீட்டை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அந்த 2 பேரை பத்தி அஞ்சலி தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இவ்வளவுதான் சார் தெரியும், பெருசா தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அக்கா தம்பி 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அந்த 2 ஃபேமிலி கிட்ட விசாரிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. முதல்ல குருவோட ஃபேமிலி கிட்ட பேசுறாரு. அந்த பொண்ணை பத்தி நல்ல விதமா சொல்றாங்க. எதுக்காக சாந்தியை அனுப்பி விட்டாங்கன்னு தெரியல, எங்களுக்கு டீடைலா தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அப்ப சாந்தி தான் வேலையை விட்டு அனுப்பி விட்டுருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியுது. இப்ப சாந்தி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவ பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிய வந்தது, அதனால தான் அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மா பிரெக்னண்டா இருந்தான்னு தெரியுமான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. கன்ஃபார்மா தெரியாது, இந்த மாதிரி வாந்திலாம் எடுத்தா அதனால தான் அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் கண்டிப்பா வாட்ச்மேனா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் தான் கொஞ்சம் க்ளோஸாலாம் பேசினான். அதே மாதிரி வாட்ச்மேனும் வேலையை விட்டு நின்னுட்டான். கண்டிப்பா வாட்ச்மேன் தான் ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரி சாந்தி சொல்றாங்க. அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கிறதா சந்தேகப்பட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்காளா இல்லையான்றத முதல்ல செக் பண்ணும். அதே மாதிரி வாட்ச்மேன் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. செக் பண்ணும்போது அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருந்திருக்கான்றது தெரியுது. சோ அந்த வாட்ச்மேனை தேடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அஞ்சலி சந்தோஷ பத்தி விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த சந்தோஷம் இருக்கான்ல, ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கி தராம இருந்துட்டு இருக்கான். சூதாட்டத்துக்கு ரொம்ப அடிக்ட்ன்றதையும் உங்களுக்கு தெரிய வருது. அவனுக்கு நிறைய காசு தேவை இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு திருடி இருக்க வாய்ப்பு இல்ல, இவன் தான் காசை திருடி இருக்கான் போல, அவனை தனியா கூப்பிட்டு விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரா அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. உண்மையை சொல்லு, நீ தானே காசை திருடுன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனுமே ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறான். அந்த பொண்ணை நீ தானே ஏதாவது பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சத்தியமா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, காசை திருடினது நான் தான் அப்படின்ற மாதிரி இவன் ஏத்துக்கிறான். நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றான். ஆக்சுவலா பீரோக்குள்ள இருந்து இவன் தான் காசை எடுக்கிறான். அந்த விஷயத்த மஞ்சு பாத்துடுறாங்க. இப்ப சட்டுன்னு மஞ்சுவை லாக் பண்றான். இத பத்தி என்னோட அக்கா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறான். கடைசி ஒரு வருஷமாவே அக்கா கிட்ட இருந்து இவன் 1000 ரூபாய் 2000 ரூபாய் திருடிக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு ஒரு நாள் 5000 ரூபாய் திருடிடுவான். ஆனா அக்கா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அக்கா மஞ்சு மேலதான் சந்தேகப்பட்டு விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் இவன் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு மஞ்சுவோட பர்ஸ்ல அந்த காசை வச்சிருவான். அதனால தான் அக்கா செக் பண்ணும்போது காசு இருந்திருக்கும். மொத்தத்துல இவன் தான் திருடி இருக்கான், மஞ்சு திருடலாம் செய்யல. ரெண்டாவது வாட்டி 10,000 ரூபாய் திருடினதும் இவனோட வேலையா தான் இருக்கும். இவன் மஞ்சு கிட்ட அட்வான்டேஜ் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. சரி நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா இவர் இருக்கார்ல, அடிச்சு விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்பதான் மஞ்சுவோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்க பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, யாருனால இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எங்க பொண்ணுக்கு ரேப் நடக்கும் போதே உங்க கிட்ட வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இது உங்க பொண்ணுக்கு ரேப் நடந்ததா, இது எப்பன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப பேரண்ட்ஸ்மே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா காருக்குள்ள வந்து ஒரு நபர் தப்பா நடந்துகிட்டாரு பாத்தீங்களா, பொண்ணுமே தப்பா நடந்துகிட்டத பத்தி சொல்லியிருப்பா. உடனே பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்க வீட்டு பொண்ணுங்க தான் என்னோட பொண்ணை கூட்டு போயிருக்காங்க, கார்ல இவளுக்கு அபியூஸ் நடந்திருக்கு, இதுக்கு உங்க பொண்ணுங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா பிளேம் பண்ணிட்டாரு. சத்தியமா இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரதுக்காக தான் போனோம், திரும்பி வந்தாதான் இவ இந்த நிலைமையில இருந்தா. நடந்த ரேப்பை பத்தி போலீஸ் கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற மாதிரிலாம் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆனா கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணான்ற மாதிரி பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணை கூட்டு போலான்னு பார்த்தா பினான்சியலா இவங்க கஷ்டத்துல இருக்காங்க, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்க வேலை பாக்குறியான்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. திரும்பி இந்த ஃபேமிலி கிட்ட பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் விட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது எதுக்காக கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்கலன்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா திட்டுறாரு. சரி இப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக வராரு. மொத வாட்டியே நியாயமா இதை சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் அவங்களே சொல்ல விரும்பல, நாங்க எப்படி சார் சொல்றது, அதனால தான் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. சில வாரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு அபியூஸ் நடந்திருக்கு, அதனால கூட இந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இந்த ரெண்டு ஃபேமிலியை பத்தி மத்தவங்க கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நெய்பர்ஸா இருக்கவங்க கிட்ட இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாந்தி எப்ப பாரு அந்த சின்ன பொண்ணை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய கொடுமைலாம் படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல படிக்கிறவங்களா இருப்பாங்க, அடிக்கடி பார்ட்டின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே சமயம் நிறைய ட்ரக் எல்லாம் எடுப்பாங்கன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. அதே சமயம் ரமேஷை பத்தி நிறைய பேர் தப்பா சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் இருக்கார்ல, என் பொண்ணை டிராப் பண்ணிருங்கன்ற மாதிரி ரமேஷ் கூட அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா ரமேஷ் அந்த பொண்ணு கிட்ட சில்மிஷம் எல்லாம் பண்ணிருப்பாரு. அப்பத்துல இருந்து அனுப்புறதே இல்ல, அவன் கொஞ்சம் தப்பானவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அந்த ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு வேண்டிய தகவல்லாம் தெரிஞ்சிருது. மஞ்சு இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சுதான் பேரண்ட்ஸ் போயிருப்பாங்க. ஆனா அதை பத்தி பையன் கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. பையனுமே சோகமா போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அக்கா ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ இறந்து போயிட்டான்ற உண்மையை சொல்றாங்க. பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எல்லா பக்கமும் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுல புதுசா ஒரு தகவல் இவங்களுக்கு தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரேம்ன்ற பையன் அடிக்கடி இந்த பொண்ணை தொல்லை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. ஆக்சுவலா மாலதின்னு அவனுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா தான் அஞ்சலி கிட்ட வேலை பார்த்திருப்பாங்க. அந்த வேலையை இந்த பொண்ணு புடுங்கிட்டான்ற மாதிரி தான் கோவப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. சரி அந்த பிரேமியும் அக்காவையும் லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்பதான் இன்னொன்னு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் அந்த வாட்ச்மேனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களுமே வாட்ச்மேன் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க.
அந்த பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா, நீ கரெக்டா வேலையை விட்டு நின்றுக்க, நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் எதுக்கு சார் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ தப்பா நடந்திருக்க, என்னைக்காவது அவ வெளியே சொல்லிட போறான்ற மாதிரி உனக்கு ஒரு பயம் இருந்திருக்கு, அதனால கதையை முடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி எதுக்காக நீ வேலையை விட்டு நின்ன, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் இதை விட நிறைய சம்பளத்துல வேற ஒரு வேலை கிடைச்சது சார், அதனால தான் அந்த வேலைக்கு நான் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அந்த பொண்ணை பத்தி என்ன தெரிஞ்சாலும் சரி இப்பயே சொல்லிடு, நாங்களா கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோ உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு. சரி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு பிரெக்னன்ட்னு சாந்திக்கு தெரிய வந்தது இல்ல, நேரா சாந்தி இவர்கிட்ட தான் வராங்க. நீ தானே இதுக்கு காரணம், நீ அடிக்கடி பேசும்போதே எனக்கு சந்தேகம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மேடம் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒருவேளை இதுக்கு குரு சார் காரணமா இருக்கலாம், ஏன்னா குரு சார் எல்லை மீறி நடந்துகிட்டதா அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது குரு தப்பா நடந்துகிட்டாரா அப்படின்ற மாதிரி சாந்தி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டருமே ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற, குரு தப்பா நடந்துகிட்டாரா, அந்த பொண்ணு அவங்க கிட்ட சொன்னான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார் அவ தான் சொன்னா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ரமேஷ் ஏதாவது தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா இவர் குருன்ற மாதிரி சொல்றாருல, இவங்களுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கு. சரி வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. முதல்ல ரமேஷையும் சாந்தியும் பாக்குறதுக்காக தான் வராங்க. குரு தப்பா நடந்திருக்கிறத பத்தி செக்யூரிட்டி சொல்லியிருக்கான், உண்மைன்றதை விசாரிச்சிங்களா இல்லையான்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே முதல்ல சொல்றதுக்கு தயங்குறாங்க, அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குரு தப்பா நடந்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா இவங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ரெண்டு பேருமே பிசினஸ் பார்ட்னர்ல, எடுத்தோம் கவுத்தோம் குரு கிட்ட கேட்க கூடாது, பொறுமையா தான் பேசணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. இவங்க மாடியில அப்பப்ப சரக்குலாம் அடிப்பாங்க போல, அந்த மாதிரி சமயத்துல தான் பொறுமையா குரு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தப்பா நடந்துகிட்டதா அந்த பொண்ணு செக்யூரிட்டி கிட்ட சொல்லியிருக்கா, தப்பா நடந்துகிட்டியா என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமாண்டா தெரியாம தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி குரு சொல்றாரு. கார்ல வச்சு யாரோ தப்பா நடந்துக்கிட்டாங்க பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து அந்த பொண்ணு அப்செட்டாவே தான் இருப்பா. இவருமே ஆறுதல் சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ரூம்க்கு அந்த பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாரு. கவலைப்படாதமா அதெல்லாம் மறந்துரு அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. போக போக லைட்டா தப்பா டச் பண்றாரு. என்ன இப்படி டச் பண்றாருன்ற மாதிரி இந்த பொண்ணு விலகி போக பாக்குறா. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, விடக்கூடாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. வற்புறுத்தி தான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. இந்த விஷயத்த மட்டும் வெளியே யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை சாவடிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி குருவும் அந்த பொண்ணை மிரட்டுறாரு. அந்த பொண்ணு மீறி வெளியே சொல்லிட்டா பிரச்சனைன்றதுக்காக இவர் கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. எல்லை மீறி தப்பா நடந்துகிட்டே தப்பு தானே, அதுக்காக இவர் அரெஸ்ட் பண்ணி வீட்டுல இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இத பத்தி நெய்பர்ஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. வீட்டுல வேலை பார்த்த பொண்ணுகிட்டே இவர் தப்பா நடந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் குருவோட ஒய்ஃபும் குருவோட பொண்ணும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க சந்தோஷ் மேல சந்தேகப்பட்டாங்கல்ல, பிரெக்னன்சிக்கு காரணம் சந்தோஷா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. இவன் காரணம் இல்லைன்றது தெரிய வந்திருக்கும். இன்ஸ்பெக்டர் இதோட மட்டும் நிறுத்தாதீங்க, நமக்கு யார் மேலாம் டவுட் இருக்கோ அவங்களோட சாம்பிள் எல்லாத்தையும் எடுங்க, மேட்ச் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆளுங்களுமே ஏத்துக்கிறாங்க. பிரேம்னு ஒரு பையன் அக்காக்காக மிரட்டுவான் பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணிடுறாங்க போல. நீ சரியா வேலை பார்க்கல, அதனால உன்னை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. இதுக்கு அந்த பொண்ணு மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடியை பயங்கரமா திட்டுறாங்க. இந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க. இவன் மிரட்டும் போது உன்னை ரேப் பண்ணிடுவான் பாத்துக்கோன்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பான். அதனால தான் இவங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இவன் இருக்கான்ல, நான் மிரட்டினது உண்மைதான் சார், ஆனா நானே என்னோட மனசை மாத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். ரேப் பண்ணிடுவேன் சாவடிச்சிருவேன்ற மாதிரி இவன் மிரட்டான்ல, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ரேப் பண்ணிக்கோ சாவடிச்சுக்கோ, ஆனா என்னோட தம்பியை மட்டும் எப்படியாவது காப்பாத்திரு, என் குடும்பத்துக்கு மட்டும் வேலைக்கு சோற கரெக்டா போட்டுரு, இது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறாங்க. அப்பதான் நம்ம பண்றது தப்புன்றது இந்த பையனுக்கு புரியுது. என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். போக போக அந்த பொண்ணுக்கே பிரேம பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிரேம் கிட்ட சகஜமாலாம் அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பிரேம ஒழுங்கா வேலைக்கெல்லாம் போக மாட்டான், ஆனா இப்பெல்லாம் ஒழுங்கா வேலைக்கு போறான். உனக்கு எதாவது காசு தேவைப்பட்டதுன்னா என்கிட்ட சொல்லு, நான் தரேன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட நல்ல விதமா பேசுறான். இவங்களை இவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது போல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். எனக்கு வேற ஒருத்தன் மேலதான் சார் டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்றான். யார் மேல டவுட் இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறது. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த பொண்ணை லவ் பண்றதை பத்தி சொன்னேன், போட்டோவையும் காமிச்சேன், ஆனா போட்டோவை பார்த்தோன்னா அவனோட முகமே மாறிடுச்சு, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பல வாட்டி அவன் கிட்ட கேட்டேன். அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்ல சார். கண்டிப்பா இந்த பொண்ணை ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போல, அதனால தான் அந்த அளவுக்கு முழிச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் ட்ரக் எல்லாம் விக்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப ட்ரக் எல்லாம் விக்கிற ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க. இங்க பிரகாஷ்னு ஒருத்தரை பாக்குறதுக்காக தான் போலீஸ் டீமும் வந்திருக்காங்க. கஸ்டமர் மாதிரி பேசுறாங்க, அவனுமே கூட பேசிட்டு இருக்கான். சட்டுன்னு அந்த பிரகாஷை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப பிரகாஷை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. மஞ்சுவோட போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிருக்க, எதுக்காகடா ஷாக் ஆன, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. சரி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ரெண்டு பொண்ணு இருக்காங்கல்ல,
அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ட்ரக் அடிக்டா இருப்பாங்க. இவங்க கிட்ட தான் அடிக்கடி ட்ரக் எல்லாம் வாங்குவாங்க. ஆனா அதுக்கான காசை சரியாவே தந்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு காசு தரேன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. இவனுமே வந்திருப்பான். காசு எங்கன்ற மாதிரி கேட்டிருப்பான். கார் கிட்ட வா தரோன்ற மாதிரி கூட்டு போறாங்க. இவனுமே கூட நடந்து வந்துட்டு இருக்கான். சட்டுன்னு அந்த பொண்ணுங்க ஒரு கன் எடுத்துடுறாங்க. கார்க்குள்ள போ, அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கோ, அப்படி இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவோன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுமே கார்க்குள்ள போயிடுறான். இப்ப வெளியே இருக்க அந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இவன் ரேப் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வீடியோ மாதிரி எடுத்துக்கிறாங்க. இதை வச்சு இவனை ரெகுலரா மிரட்டலாம், இவன் கிட்ட இருந்து ஃப்ரீயாவே ட்ரக் வாங்கலாம் நினைச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் மஞ்சுவை விட்டுட்டு போனோன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதெல்லாம் சுத்த பொய்யா இருக்கும். இந்த பிளானுக்காக தான் விட்டு போயிருக்காங்க போல. சார் சத்தியமா நான் வேணும்ட்டே பண்ணல, அவங்க மிரட்டி தான் பண்ண வச்சாங்க சார். அந்த வீடியோவை காமிச்சு என்கிட்ட இருந்து நிறைய சரக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. நான் தான் அந்த காசெல்லாம் கஷ்டப்பட்டு அடைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்க அனுப்பி வச்ச வீடியோவை நீங்களே பாருங்கன்ற மாதிரி காட்டுறான். இன்ஸ்பெக்டர் உறுதி பத்திடுறாரு. இப்ப ஆளுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இந்த பொண்ணுங்க வச்சிருக்க போன்ல இன்னும் நிறைய தகவல் கிடைக்கும்ல, போனை தாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து போனை வாங்கிடுறாங்க. அதுல என்னெல்லாம் இருக்குன்றத செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் வேற ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. அந்த மஞ்சு கிட்ட ரெண்டு பேருமே பாசமா நடந்துக்கிட்டாங்க பாத்தீங்களா. ஆனா இவங்க போதை ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மஞ்சு கிட்ட ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. அதாவது எல்லை மீறி நடந்துப்பாங்க. இதெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது தெரிய வருது. இதை தாண்டி அவங்க ஒரு கன்னை யூஸ் பண்ணாங்கல்ல, அது வெறும் லைட்டர் தான் அப்படின்றது தெரிய வருது. இதை வச்சு மிரட்டி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்கல்ல, ஸ்டேஷனுக்கு நடங்கன்ற மாதிரி கூட்டு போறாங்க. ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இப்ப மஞ்சுவோட அப்பா இருக்கார்ல, சரக்கு குடிக்கணும்ன்ற மாதிரி காசை தான் எடுத்துட்டு போக பாக்குறாரு. பையன் இந்த நிலைமையில இருக்கான், இப்ப கூட இந்த காசை எடுப்பீங்களா வைங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சண்டை போடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த சின்ன பையன் கவனிக்கிறான். என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ மாஸ்க போடு அப்படின்ற மாதிரி அம்மாவும் இந்த பையனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாட்ச்மேன் சாம்பிள், பிரகாஷ் சாம்பிள், பிரேம் சாம்பிள், இதை தாண்டி அந்த குருவோட சாம்பிள்னு எல்லாரோட சாம்பிளையும் எடுத்து செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆனா யாரோடதும் மேட்ச் ஆகல. அப்ப பிரெக்னன்சிக்கு யார் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் முடிக்கிறாரு. பிரகாஷை பத்தி எல்லாரும் ஒவ்வொன்னு சொன்னாங்கல்ல, அதனால பிரகாஷ் மேலேயே சந்தேகப்பட்டு அவரோட சாம்பிளையும் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்திருப்பாங்க. அது கூட மேட்ச் ஆகலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இதனால இன்ஸ்பெக்டர் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. அப்பதான் வாட்ச்மேன் கிட்ட இருந்து இவங்களுக்கு வீடியோ கால் வருது. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அன்னைக்கு ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார் அன்னைக்கு மஞ்சு பேசினதை நான் கேட்டேன்ற மாதிரி இவருமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா மஞ்சு இருக்காங்கல்ல, வெளியே இருந்து அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. இங்கேயும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டுக்கு வந்தா அங்கேயும் கஷ்டமா இருக்கு, பேசாம செத்துறலாம் போல இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. மஞ்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இந்த பொண்ணு பேசுறதெல்லாம் செக்யூரிட்டி கவனிக்கிறாருல, இப்ப பக்கத்துல வந்துடுறாரு. வீட்டுல என்னமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி இவ சொல்றா. ஆனா கண்டிப்பா வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. இந்த விஷயத்தை தான் நான் கவனிச்சேன் சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சோ அந்த பொண்ணுக்கு வெளியே மட்டும் பிரச்சனை இல்ல, வீட்லயும் பிரச்சனை இருந்திருக்கு. என்ன பிரச்சனைன்றத அம்மாவை பார்த்து விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பா இல்லாத சமயம் அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்ன பிரச்சனையை பத்தி உங்க பொண்ணு சொன்னா ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. மஞ்சுக்கு 3 வயசு இருக்கும் போது அப்பா இறந்து போயிடுவாரு. இப்ப இருக்கவரு ஸ்டெப் ஃபாதரா தான் இருப்பாரு. இவங்க செகண்டா தான் இவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவர் மூலியமா தான் இந்த பையன் பிறந்திருப்பான். இவர் கல்யாணம் பண்ணதுல இருந்தே பொறுப்பு இல்லாம தான் இருப்பாரு. எப்ப பாரு இவங்க கிட்ட இருந்து காசை புடுங்கிக்கிட்டே இருப்பாரு. பரவாயில்ல, குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருப்பாருன்னு நினைச்சேன், அவர் அப்படியும் இல்ல. அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பொண்ணு நடுவுல வருவா பாத்தீங்களா, அந்த மாதிரி வரும்போது இவங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. பார்த்தா இவர் இருக்காருல, அந்த பொண்ணுகிட்டயே தப்பா நடந்துட்டு இருக்காரு. பாக்குறவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஒன்னும் இல்லன்னு பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவர் தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. பொண்ணுக்கு ரேப் நடந்தோன்னு வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா வீட்லயும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. பொண்ணு அங்க இருக்கிறது தான் சேஃப்ன்ற மாதிரி இவங்க விட்டுருப்பாங்க. பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை மிரட்டி இருப்பாரு. இதை பத்திலாம் இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் வாசல் கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுறாரு. இப்ப வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா இவங்க பாத்துடுறாங்கல்ல, எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரை லாக் பண்ணிடுறாங்க. சோ கண்டிப்பா அந்த குழந்தைக்கு காரணம் இவரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. மஞ்சுவோட பிரெக்னன்சிக்கு இவர் தான் காரணம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டாரு. அடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்பயும் நான் பண்ணலன்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட் ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த நாள் நைட்டு ஏரியால இருக்க எல்லா சிசிடிவியும் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி செக் பண்ணதுல தான் இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா மஞ்சுவை யாரோ கூட்டு போறாங்க. யாரு கூட்டு போறாங்கன்னா குருவோட ஒய்ஃப் தான் கூட்டு போறாங்க. கூட டிரைவரும்
போறாரு. இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப குருவோட ஒய்ஃபும் குருவோட டிரைவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பேரு மாலினி அப்படின்றது. மஞ்சு நடந்தே வீட்டுக்கு போலாம்னு நினைச்சிருப்பா. நான் கார்ல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க தான் கார்ல ஏற சொல்லியிருப்பாங்க. இவங்க நல்ல விதமா பேசுறதுனால மஞ்சுவுமே கார்ல ஏறிருப்பா. இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லி தான் கார்ல போயிட்டு இருக்கா. இவ பிரெக்னண்டா இருக்கான்றதுக்காக தான் சாந்தி வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருப்பாங்க. மாலினி ஹஸ்பண்டான குருவும் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காருல, ஒருவேளை குரு கூட அந்த பிரெக்னன்சிக்கு காரணமா இருக்கலாம். அதெல்லாம் வெளியே வந்தா நம்ம ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை, அதுக்குள்ள இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப டிரைவர் வேற பக்கம் போயிட்டு இருக்காரு. எங்க போயிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. ஆனா இவர் கேட்காம வேற பக்கம் வந்துடுறாரு. சட்டுன்னு இந்த பொண்ணு அட்டாக் பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தை தான் ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு தப்பிக்கலாம் ட்ரை பண்றா. அதுக்குள்ள இவர் கதையை முடிச்சிடுறாரு. சீக்கிரமா பாடியை டிஸ்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவர் விசுவாசமான டிரைவர் போல இவங்க சொல்ற மாதிரியே பாடியை டிஸ்போஸ் பண்ணிருப்பாரு. இதுதான் நடந்தது, என் ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ண, ஆனா என் ஹஸ்பண்டே மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தை தான் ரொம்ப நல்ல குடும்பம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா குடும்பத்துல 3 பேருமே தப்பு பண்ணிருக்காங்க. இவங்களை கூட்டு போங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரையும் இங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. இவங்க எப்படியோ கேஸை சால்வ் பண்ணிடுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருது. அதாவது அந்த மஞ்சுவோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா, உடம்பு முடியாம இறந்து போயிருக்கான்னு தான் தெரிய வருது. இவங்களுமே அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு இந்த காலத்துல சேஃப்டியே கிடையாது, பெண்கள் இன்னமும் கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி இவர் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதோடய இந்த எபிசோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.